கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 2ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் விரும்புகிற காரியங்கள் உடனுக்குடன் கிடைக்கும். சில நேரங்களிலே நாம் எவ்வளவு அதற்காக முயற்சித்தாலும் அந்த காரியங்களிலே ஏதோ ஒரு தடையை நாம் பார்ப்போம். ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் உங்கள் தேவைகளை எல்லாம் கடவுள் நிறைவேற்றுவார் என்று. அப்படியானால் கடவுளின் சித்தத்துக்கென்று நாம் சில காரியங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு எது தேவை, என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்திருக்கிற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அவை எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்கு நாம் பொறுமையோடும் முழு நம்பிக்கையோடும் அவருடைய பாதத்திலே காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, கடவுள் நிச்சயமாகவே என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். நிச்சயமாக இன்று கடவுள் கொடுத்த வாக்கின்படியாக இன்று உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுடைய தேவைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுக்கே நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே உற்சாகத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கரங்களிலிருந்து ஆசீரை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். God bless you.